வணக்கம். இன்றும் மற்றுமொரு ஞாயிறு இறை வார்த்தை நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். கடந்த வாரத்திலே ஞாயிறு இறை வார்த்தை பற்றிய பல விளக்கங்களை எங்களுக்கு எடுத்து கூறியிருந்தார் தந்தை அவர்கள். இன்றும் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். பல வருட காலமாக இறையியல் கற்க நெறியை குருக்களுக்கும் பொதுநிலையருக்கும் கற்பித்து வரும் அமலமரி தியாகிகள் சபையைச் சேர்ந்த அருட்தந்தை ரெஜினால் லூசியன் அவர்கள். வணக்கம் ஃபாதர். வணக்கம் சார். ஃபாதர், நாங்கள் கடந்த வாரத்திலே பொது காலத்தினுடைய கடைசி 6ஆம் வாரம் பற்றியான விளக்கங்களை எல்லாம் பார்த்தோம். இந்த எதிர்வரும் ஞாயிறிலே நாங்கள் தவக்காலத்தை ஆரம்பிக்கின்றோம். தவக்காலத்தினுடைய 1ஆம் ஞாயிறு. இந்த தவக்காலம் என்றால் என்ன ஃபாதர்? நான் உங்களுக்கு ஏற்கனவே கூறியதை போன்று இன்னசென்ட், அதாவது கடந்த வாரம் நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன், எங்களுடைய திருவழிபாட்டு ஆண்டானது பல்வேறு காலங்களாக பகுக்கப்பட்டிருக்கின்றன. அதில் இந்த தவக்காலம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு தனி காலம் என்று நாங்கள் சொல்லலாம். இந்த தவக்காலத்திலே நாங்கள் நினைவு கூறுவது என்னவென்றால் கிறிஸ்துவனுடைய பாடுகளை பற்றி. எந்த விதமாக கிறிஸ்து 40 நாட்கள் வனாந்தரத்திலே இருந்து தன்னை ஆயத்தம் செய்தாரோ அதே போன்று நாமும் இந்த தவக்காலத்திலே 40 நாட்கள் ஆயத்தம் செய்து கிறிஸ்துவோடு சங்கமமாகுவதற்கு, ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்கு நாம் நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற செய்தியை தான் நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. தவக்காலம் ஒரு தனி காலம், இறைவனுடைய ஆசையும் அருளும் நிறைந்த காலம். எனவேதான் கிறிஸ்துவனுடைய பாதை வழியாக சென்று நாங்கள் அவருடைய பாடுகளை தியானித்து திரும்பவும் ஒரு புதிய வாழ்க்கையை புகுத்து கொள்வதற்காக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நினைக்கின்றார்கள் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட காலம்தான் இந்த தவக்காலம். இது ஒவ்வொரு வருடமும் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. நாம் கடந்த வருடங்களிலே அவற்றை நாம் கவனியாமல் இருந்திருப்போமே ஆனால், ஏனோ தானோ என்று கழித்திருப்போமே ஆனால், இந்த வருடம் என்றாலும் நாங்கள் மிகவும் விமரிசையாக அதனை புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், அதனை கழிக்க வேண்டும் என்று திருச்சபை நமக்கு ஞாபகம் ஊட்டுகின்றது. ஃபாதர், இந்த தவக்காலத்திலே 1ஆம் வாரத்திலே வாசகங்களை பற்றி நாங்கள் பார்க்கும் பொழுது 1ஆம் வாசகம் தொடக்க நூலிலிருந்தும், 2ஆம் வாசகம் ரோமியர்கள் எழுதிய திருமடலிலிருந்தும், 3வது வாசகமாக மத்தேயு நற்செய்தியிலிருந்தும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வாசகங்கள் 3 வாசகங்களுடைய கருப்பொருள் என்ன ஃபாதர்? இந்த 3 வாசகங்களுடைய கருப்பொருளையும் நீங்கள் ஒன்றாக கேட்கின்றீர்களா? ஏன் 3 வாசகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்று கேட்கின்றீர்களா? இல்லை, முதலாவதாக கருப்பொருளை நாங்கள் கருப்பொருள் இந்த 3 வாசகங்களுடைய கருப்பொருள்களும் என்னவென்று சொல்லுவோமே ஆனால், இதில் சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான விடயம் என்னவென்றால் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே புதிய ஆதாமாக விளங்குகின்றார். அதாவது எவ்வாறு பழைய ஆதாமினுடைய வாழ்க்கையின் வழியாக நாம் எல்லோரும் பாவத்தினுள் நுழைந்தோமோ அதேபோன்று கிறிஸ்து வந்து நமக்காக மரிப்பதன் மூலமாக, அவருடைய பாடுகளை இந்த தவக்காலத்திலே நமக்கு எடுத்துச் சொல்வதன் மூலமாக கிறிஸ்து புதிய ஆதாமாக திரும்பவும் நாம் இழந்த அந்த பக்குவத்தை பெறுவதற்கு உதவி செய்கின்றார் என்பதை எடுத்துச் சொல்லலாம். அந்த கண்ணோட்டத்திலே பார்க்கும் பொழுது நம் எல்லோருக்கும் கிறிஸ்து ஒரு புதிய ஆதாமாக விளங்குகின்றார் என்பது சொல்லப்படுகின்றது. ஃபாதர், அப்போ இந்த வாசகங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது 4ஆம் திருப்பலியிலும் நாங்கள் பங்கு பெறுவோம். ஞாயிறு திருப்பலியை பார்க்கும் பொழுது அங்கே 3 வாசகங்கள் வாசிக்கப்படுகின்றன. 4ஆம் திருப்பலியில் 2 வாசகங்கள் மட்டும். ஏன் திருவழிபாட்டிலே அப்படியான ஒரு மாற்றம் காணப்படுகின்றது? ஞாயிறு என்று சொல்லும் பொழுது அது எங்களுடைய கடன் திருநாட்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். ஞாயிறு திருப்பலியில் மாத்திரமல்ல, இன்னும் சொலம்னிட்டிஸ் என்று நாங்கள் ஆங்கிலத்திலே சொல்லுவோம். விசேட திருவிழாக்கள் பெருவிழாக்கள் காலங்களிலும் 3 வாசகங்கள் எடுக்கப்படும் கதையை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அது அந்த திருவழிபாட்டு நாள்காட்டியிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த 3 வாசகங்கள் நமக்கு எதனை எடுத்து சொல்லுகின்றது என்றால், 1ஆம் வாசகம் பழைய ஏற்பாட்டிலிருந்தும் மற்ற 2 வாசகங்கள் புதிய ஏற்பாட்டிலிருந்துமாக நமக்கு ஞாயிறு காலங்களிலே வாசிக்கப்படுகின்றன. அதாவது பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடையில் உள்ள சம்பந்தத்தை, தொடர்பை நமக்கு அது எடுத்து காட்டுகின்றது. அதாவது பழைய ஏற்பாடு முற்று முழுதாக புதிய ஏற்பாட்டிலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு நிலையும் அல்ல, அன்றைய புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டிலிருந்து முற்று முழுதாக பிரிக்கப்பட்ட ஒரு காலமும் அல்ல. நாம் சொல்லுவோம் நமது பாணியிலே, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டினுள் மறைந்திருக்கின்றது, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டிலே நிறைவு பெறுகின்றது என்று நாங்கள் சொல்லுவோம். ஆகவே கிறிஸ்துவனுடைய வருகை பழைய ஏற்பாட்டை அழிப்பதற்காக அல்ல, அதனை நிறைவுபடுத்துவதற்காக. என்னென்னெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றதோ அவையெல்லாம் புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே நிறைவு பெறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இது ஒரு தொடர்ச்சியான வரலாற்று கதை. இந்த கதையை நாங்கள் எல்லோரும் அடிக்கடி கேட்க வேண்டும்.
அவற்றை தியானிக்க வேண்டும். அதன் வழியாக எங்களுடைய வாழ்க்கையிலே பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில் உள்ள தொடர்பை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கோடு தான் திரு அவை இப்படிப்பட்ட வாசகங்களை இந்த பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலுமாக இருந்து நாம் தியானிப்பதற்கு நமக்கு முன்வைக்கின்றது. ஆனபடியால் தான் ஞாயிறு வழிபாடு என்று சொல்லும் பொழுது ஏனைய வழிபாடுகளை விட அது முக்கியமான வழிபாடு. நாம் எல்லோரும் அன்றைய தினம் திருப்பலியிலே கலந்து கொள்ள வேண்டும், குடும்ப சகிதம் கலந்து கொள்ள வேண்டும், இறை வார்த்தையை கேட்க வேண்டும். நாம் எல்லோரும் புதிய இஸ்ராயல் மக்களாக எவ்வாறு பழைய ஏற்பாட்டிலே பழைய இஸ்ராயல் மக்கள் தோற்றுவிக்கப்பட்டார்களோ அதே போன்று புதிய ஏற்பாட்டிலே புதிய இஸ்ராயல் குலமாக நாங்கள் கிறிஸ்துவினால் தோற்றுவிக்கப்படுகின்றோம் என்ற செய்தியை நமக்கு உணர்த்துவதற்காகவே தான் அப்படிப்பட்ட அந்த வாசகங்கள் எடுக்கப்பட்டு நமக்கு விமர்சிக்கப்படுகின்றன. இன்றைய முதல் வாசகத்தை எடுத்துக்கொண்டால் தொடக்க நூலிலே விவிலிய அறிஞர்கள் கூறுகிறார்கள், இந்த தொடக்க நூலிலே 12ஆம் அதிகாரத்துக்கு முற்பட்ட பகுதிகள் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்று. ஏன் அப்படி வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், வரலாற்றுக்கு பிற்பட்ட காலம் என்று பிரிப்பதற்கான காரணம் என்று இந்த வாசகத்தை? இந்த தொடக்க நூல் என்று சொல்லும்போது தொடக்க நூல் மாத்திரமல்ல, தொடக்க நூலோடு சம்பந்தப்பட்ட அந்த பஞ்சாகமங்கள் 5 நூல்கள், முதல் 5 நூல்களும் யாரால் எழுதப்பட்டது என்று கணிக்கப்படுகின்றன? மோசேயால் எழுதப்பட்ட நூல்கள் என்று சொல்லப்படுகின்றன. மோசே தான் அதனுடைய ஆசிரியராகவும் இருக்கின்றார் என்று நாங்கள் அறிய வருகின்றோம். இந்த புதிய நூல்கள், அதாவது இந்த தொடக்க நூல் பெரும்பாலும் எப்பொழுது தொடங்குகின்றது என்றால் எழுத்து பக்குவம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பே எழுதப்பட்ட ஒரு பகுதியையும் கொண்டுள்ளது. அதாவது 1ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் மட்டும் ப்ரீ ஹிஸ்டரிக் நூல் என்று நாங்கள் ஆங்கிலத்திலே சொல்லுவோம். அதாவது வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். அதே போன்று 12ஆம் அதிகாரத்திலிருந்து மற்றவையெல்லாம் திட்டவட்டமாக நமக்கு சொல்லக்கூடிய வரலாற்றை மையப்படுத்திய காலமாக இருக்கின்றன. உதாரணமாக ஆபிரகாமை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஆபிரகாம் நிச்சயமாக கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறக்குறைய 1500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தவர் என்பதை எங்களுக்கு திட்டவட்டமாக சொல்ல முடியும். அவர் பிறந்த இடம், அவருடைய இடம், வாழ்ந்த இடம், அவர் அதிலிருந்து பிரிவுபட்ட இடம் எல்லாம் எங்களுக்கு திட்டவட்டமாக சொல்ல முடியும். அது வரலாறு தெளிவாக சொல்லுகின்றது. ஆனால் அதற்கு முற்பட்ட அதிகாரங்களை நாங்கள் எடுக்கும் பொழுது, அதாவது மனிதன் படைக்கப்பட்டான், அல்லது மனிதன் கடவுளிலிருந்து விடுபட்டான், அல்லது நோவாவினுடைய காலத்திலே இறைவன் எவ்வாறு அதனை அழித்தார், அல்லது பாபேல் கோபுரங்கள், இவையெல்லாம் மனித சக்தியால் புரிந்து கொள்ள முடியாத கதைகளாக இருக்கின்றன. ஆனால் இதில் நாங்கள் எதனை அறிய வேண்டும் என்றால் இந்த பகுதி வாய்மொழி வந்த மரபுகளாக இருக்கின்றன. அவற்றை தான் அந்த மோசே என்ற ஆசிரியர் தேர்ந்தெடுத்து அவற்றுக்கு ஒரு இறையியல் ஞானத்தை கொடுத்து எழுதி வைத்திருக்கின்றார். ஆனபடினால் அதில் பல கதைகள் இருக்கின்றன, மனித சக்தியாலே புரிந்து கொள்ள முடியாத கதைகள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட நிலையிலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் அவையெல்லாம் ஆங்கிலத்திலே நாங்கள் சொல்லுவோம் மித்ஸ் என்று, அதாவது நம்ப முடியாத கதைகள். ஆனால் அந்த கதைகளுக்குள்ளும் அர்த்தமுள்ள என்ன சொல்கிறது தியாலஜி, அதாவது இறையியல் தத்துவங்கள் புகுந்து இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றன. அதில் நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியது என்னவென்றால் அதனை எழுதிய நூலாசிரியர் அப்படிப்பட்ட கதைகளின் மூலமாக இறைவனுடைய செய்தியை எங்களுக்கு அறிவிக்கின்றார். செய்தி தான் முக்கியம். அந்த செய்தி சொல்லப்படும் முறை என்ன என்பதை பற்றி நாங்கள் அறியக்கூடாது. இப்போ உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்லுவேனே என்றால், ஏவாள் அந்த கனியை சாப்பிட்டாள். அந்த கனி என்ன கனி? அது ஆப்பிள் கனியா, மாதுளம்பழமா, மாங்காயா, பிளாக்காயான்னு நாங்கள் அது சிந்திக்கக்கூடாது. ஆனால் அவள் இறைவனுடைய கட்டளையை மீறினாள். அதன் வழியாக தான் அவளுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஏற்பட்டது. சாவு, நோவு, வருத்தம், கஷ்டம், நஷ்டம் எல்லாம் ஏற்பட்டது. அவர்கள் இறைவனோடு இருந்த பொழுது அவர்களுக்கு ஒன்றுமே தோற்றவில்லை, மிகவும் சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தார்கள். ஆக யார் இறைவனை விட்டு அகன்று செல்லுகின்றார்களோ, இறைவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கின்றார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு அதற்கேற்ற வண்ணமான தண்டனை கொடுக்கப்படும் என்ற கதை சொல்லப்படுகின்றது. அதுதான் அதனுடைய முக்கியம். இறை தத்துவம் என்னவென்றால் இறைவனின் சாயலாகவும் அமைப்பாகவும் படைக்கப்பட்டிருக்கும் மனிதன் எப்பொழுதுமே இறைவனோடு இணைந்து வாழுவதற்காக படைக்கப்பட்டவனாக இருக்கின்றான் என்பதுதான் அந்த அடிப்படை கதை. அதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய அது எந்த விதமாக சொல்லப்படுகின்றது. எழுதிய நூலாசிரியர் அந்த நாளையில் அந்த எழுத்துக்கலைகள் வருவதற்கு முன்பாக, அதாவது ஏறக்குறைய 1500க்கு பிற்பாடு தான், ஆபிரகாமினுடைய காலத்துக்கு பிற்பாடு தான் எழுத்துக்கலையே தொடங்கியது. எப்படி எழுத வேண்டும், எப்படி நாங்கள் இந்த விமர்சனங்களை மக்களுக்கு கொடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட முறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்ற எல்லாம் தோற்றுவிக்கப்பட்டது அதுக்கு பிறகுதான். அதுக்கு முன் அப்படி ஒன்றும் இருக்க இல்லை. ஆனபடியால் தான் அதில் நாங்கள் என்ன சொல்லுகின்றோம், ப்ரீ ஹிஸ்டரி காலம். இந்த ப்ரீ ஹிஸ்டரி காலம் என்று சொல்லிக்க பல கட்டுக்கதைகள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அவையெல்லாம்
ஒரு செய்தியை எமக்கு எடுத்து சொல்லுகின்றன என்பதை உணர வேண்டும். உதாரணமாக எங்களுடைய நாட்டை நாங்கள் எடுத்துக்கொண்டோமே என்றால் மகாவம்சம் என்ன, அந்த பௌத்த வரலாற்றை எடுத்து சொல்லும் மகாவம்சம் 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் நாங்கள் ஹிஸ்டாரிக் பீரியட் என்று நாங்கள் அறிய வருகின்றோம். அதற்கு முற்பட்ட காலத்தில் எழுதப்பட்டவை என்ன, சூழவம்சம், மகாவம்சம், தீபவம்சம் எல்லாம் இருக்கின்றன. அதற்கு முன்பு எழுதப்பட்ட கதைகள் எல்லாம் தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட கதைகள், கட்டு கதைகள், நம்ப முடியாத கதைகள். ஆனால் அதற்குள்ளும் சில செய்திகள் சொல்லத்தான் படுகின்றன. அதே போன்றுதான் இதுவும் நமக்கு அந்த 11ஆம் அதிகாரத்துக்கு முற்பட்டவையெல்லாம் நாம் நம்ப முடியாமல் இருந்தாலும் அதிலிருந்து ஒரு செய்தி நமக்கு கிடைக்கின்றன. ஆனால் 11க்கு பிறகு 12ஆம் அதிகாரத்திலிருந்து திட்டவட்டமாக எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் எழுதப்பட்டிருக்கிறேன் என்பதை அறிய வருகின்றோம். இங்கே ஃபாதர் உலக படைப்பு, மனித படைப்பை பற்றி சொல்கிறார்கள். ஆம். இன்றைய காலத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது, நாங்கள் விஞ்ஞான ரீதியாக பார்க்கும் பொழுது விஞ்ஞானத்திலே சொல்கிறார்கள் மனிதன் விலங்கிலிருந்து உருவானான். ஆனால் இன்றைய வாசிக்கப்படுகின்ற இந்த தொடக்க நூல் பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது கடவுள் மனிதனை படைத்து அவனுக்கு உயிர் மூச்சை கொடுத்தார் அப்படின்னு நாங்கள் வாசிக்கிறோம். இந்த மாதிரியான கருத்துக்கள், திருவிவிலிய கருத்துக்களும் விஞ்ஞான கருத்துக்களும் முரண்படுவதற்கான காரணம் என்ன? ஆம், இதில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இன்னசென்ட், சில வேளைகளில் நாங்கள் விளங்கிக் கொள்வது கிடையாது. திருவிவிலியம் ஒரு சயின்டிஃபிக் நூல் அல்ல, விஞ்ஞானத்தை எடுத்து சொல்லும் நூல் அல்ல. ஆனால் அது விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நூலும் அல்ல. விஞ்ஞானம் ஏறக்குறைய இந்த நமக்கு என்ன சொல்லுகின்றது, மனிதன் ஏறக்குறைய 2 மில்லியன் அல்லது 3 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு, 2000 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தான் உருவாகி இருக்கின்றான் என்று விஞ்ஞானமே ஏற்றுக்கொள்கின்றது. அதே போன்று ஆபிரகாமுடைய வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்ப்போமே, ஆனால் அவர் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு ஏறக்குறைய 1500ஆம் ஆண்டுகளுக்கு முன்பே இருந்தவர் என்று ஆபிரகாமுடைய வரலாறு கூறப்படுகின்றது. ஆனால் கிறிஸ்து பிறந்த இந்த காலத்திலிருந்து நாங்கள் பார்க்கும்போது ஏறக்குறைய 3 மில்லியன் ஆண்டுகள், சரியோ? அப்போ அந்த நாளில் தான் மனித உயிர் வந்திருக்கின்றது. ஆனால் அது எப்படி வந்தது, அந்த உயிர் யாரால் வந்தது என்பதை பற்றி கூறும் விளக்கங்கள் தான் விஞ்ஞானத்தினுடைய கதையும் திருவிவிலியத்தினுடைய கதையும். நாங்கள் திருவிவிலியத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டியது என்றால், ஒரு பொழுது நாங்கள் திருவிவிலியத்தை விஞ்ஞான நூலாக கணித்து விஞ்ஞான உண்மைகளை அதில் கண்டுகொள்ளலாம் என்று அறியக்கூடாது. அதுதான் உதாரணமாக கலிலியோ கலிலி என்பவர் சொன்ன கதையும் என்ன, அதாவது நாங்கள் திருவிவிலியத்தில் அறிய வேண்டியது என்ன, எங்களுடைய மீட்பின் வரலாறு. அது எங்களுடைய மீட்பின் வரலாறை எவ்வாறு நமக்கு சொல்லுகின்றது என்பதைத்தான் நாங்கள் அதில் அறிய வேண்டுமே ஒழிய, கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையிலுள்ள உண்மைகளைத்தான் நாங்கள் அறிய முற்பட வேண்டுமே ஒழிய, சயின்டிஃபிக் உண்மைகளை நாங்கள் அதில் அறிய தேடக்கூடாது. ஆனால் சயின்டிஃபிக் உண்மைகள் எல்லாம் ஏறக்குறைய அதனோடு சம்பந்தப்பட்ட விதமாகவே தான் இருக்கின்றது. இப்போ உதாரணமாக இந்த பரிணாம வளர்ச்சியை நாங்கள் சொல்லுகின்றோம். ஏன்னா இப்போ வேதாகமத்தில் அந்த ப்ரீ ஹிஸ்டரிக் டைம், அதாவது அந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் எழுதப்பட்டதில் 6 நாட்களில் உலகம் படைக்கப்பட்டு 7ஆவது நாள் இறைவன் ஓய்ந்திருந்தார் என்று அறிய வருகின்றோம். அப்போ இந்த ஒரு நாள் 24 மணித்தியாலங்களை கொண்டது தான் ஒரு நாள் என்பது ஆண்மை காலங்களில் கிரகோரியல் பாப்பாண்டவர் அந்த கேலண்டர்ஸை ஏற்படுத்திய காலத்திலிருந்து கொடுக்கப்பட்ட செய்தி. அப்போ அந்த நாளையில் அந்த ஒரு நாள் என்று சொன்னது எத்தனையோ பல்வேறு வருடங்களை கொண்டுள்ள ஒரு காலமாகவும் இருக்கலாம். ஆனபடியினால் அதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது என்றால், அந்த பரிணாம வளர்ச்சியை போன்று படிப்படியாக மனிதன் தன்னுடைய நிலையை பெறுகின்றான் என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இறைவன் எவ்வாறு மனிதனை படைத்தான் என்ற கதை சொல்லப்படுகின்றது, மனிதன் எவ்வாறு வளர்ச்சியுற்றான் என்ற கதை சொல்லப்படுகின்றது, மனிதன் எவ்வாறு நவநாகரிகம் கொண்ட மகனாக வாழ பழகிக் கொள்கின்றான் என்ற கதையும் அதற்குள் அடங்கி கிடப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் எது உண்மை என்றால், மனிதன் இறைவனால் படைக்கப்பட்டான். அந்த மனிதனுக்கு மீட்பு கிட்டுகின்றது இறைவனால். அவன் ஆரம்பத்தில் இறைவனோடு சேர்ந்து வாழ படைக்கப்பட்டான். அவன் தவறியதன் காரணமாக திரும்பவும் கிறிஸ்துவினால் அவன் இறைவனோடு சேர்க்கப்படுகின்றான் என்ற கதையைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக பார்க்கும் பொழுது விஞ்ஞானமும் விவிலியமும் வேறுபட்டவை அல்ல. விஞ்ஞானமும் விவிலியமும் அடிப்படை தத்துவங்களை எடுத்து கூறுகின்ற அதனுடைய விளக்கத்தின் விதங்கள் வித்தியாசம் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், விவிலியம் ஒரு சயின்டிஃபிக் நூல் அல்ல. மாறாக விவிலியம் ஒரு எங்களுடைய மீட்பு கதையை எடுத்து சொல்லும் வரலாறு என்று தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஃபாதர், இந்த நூலினுடைய பின்னணிகளை பற்றி நீங்கள் அதிகமாக சொல்கிறீர்கள். எனக்கு ஒரு கேள்வி, இதில் பாம்பை சாத்தானுடைய உருவமாக காட்டுகிறார்கள். அப்போ இந்த ஆசிரியர் ஏன் சாத்தானுடைய உருவமாக பாம்பை காட்ட வேண்டும்? எஸ், இதில் என்ன விளக்கப்பட்டிருக்கின்றது, நான் உங்களுக்கு சொன்னேன்னா, இந்த பாம்பு கதையாக இருந்தால் என்ன, அல்லது ஆதாம் ஏவாள் ஏதேன் என்ற சிங்காரத்தோப்பில் வாழ்ந்த கதையாக இருந்தால் என்ன, அல்லது நன்மை தீமை மரமாக என்று சொன்ன கதையாக இருந்தால் என்ன, அல்லது நோவாவினுடைய நீரினால் அழிக்கப்பட்ட காலமாக இருந்தால் என்ன,
அண்டேல் பாபேல் கோபுரம் என்று சொல்லப்பட்ட கதையாக இருந்தாலும் இவையெல்லாம் எங்களுடைய மனித மூளைக்கு அப்பாற்பட்ட கதைகளாக இருக்கின்றன. ஆனால் இதில் ஒரு உண்மை அடங்கி கிடக்கின்றது. என்ன உண்மை என்னவென்றால், எது உலகத்தில் தீமையாக இருக்கின்றதோ அதனை நாங்கள் சாத்தானுக்கு சமமாக கணிப்பது எங்களுடைய வழக்கம். என அதாவது மனிதனுக்கு எங்கெங்கெல்லாம் இருந்து தீங்கு வருகின்றதோ அந்த தீங்கை உருவாக்க சக்தி வாய்ந்தது தான் இந்த சாத்தானுடைய பக்குவம். ஆகவே சாத்தானை பாம்பாக கணிப்பதின் முக்கியமான நோக்கம் என்னவென்றால், மனிதனுக்கு துன்பங்களை விளைவிக்கும் ஒரு படைப்பாக தான் பாம்பு கணிக்கப்படுகின்றது. பாம்பை கண்டால் படையும் நடுங்கும் என்று சொல்லுவோம். என அது மாத்திரமல்ல, பாம்பு கடித்தால் உடனடியாக மரணம்தான் என்பதையும் நாங்கள் நன்கு அறிந்திருக்கின்றோம். எனவே தான் இந்த பாம்பை சாத்தானுக்கு மையமாக வைத்து ஒரு உருவக கதையை அமைத்து இந்த பாம்பின் வழியாகத்தான் மனிதர்கள் ஏமாற்றப்பட்டார்கள். அன்று மாத்திரமல்ல, இன்றும் ஏமாற்றப்படலாம் என்ற பக்குவத்தை அந்த நூலாசிரியர் எடுத்து சொல்லுகின்றார். ஆகவே பாம்புதான் வந்தது, அல்லது இந்த கனியை தான் நீங்கள் சாப்பிடக்கூடாது, இந்த கனி தான் இவரால் சாப்பிடப்பட்டது என்றதல்ல முக்கியம். அதாவது மனிதன் படைக்கப்பட்டான், அந்த மனிதன் இறைவனோடு இருந்த பொழுது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அந்த மனிதன் இறைவனை விட்டு அகன்று சென்ற பொழுது பல்வேறு விதமான துன்ப வருத்தங்களுக்கு உட்படுத்தப்பட்டான். ஆகவே திரும்பவும் இயேசுவினால் அவர்கள் இணைக்கப்படுகின்றார்கள். ஆகவே யார் இயேசுவை நம்பி இயேசுவினோடு பின்னி பிணைந்து வாழுகின்றார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு மீட்பு உண்டு என்பதை தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பாம்பு அல்லது அந்த பழம் அல்லது அந்த ஏதேன் என்ற சிங்காரத்தோப்பு இவையெல்லாம் ஒரு இறை தத்துவங்களை கொண்ட கதைகளாகத்தான் இருக்கின்றன. நீங்கள் ஆரம்பத்திலேயே சொன்னீர்கள், முதலாம் வாசகத்துக்கும் மூன்றாம் வாசகத்துக்கும் தொடர்பு இருக்கின்றது. இன்றைய மூன்றாம் வாசகம் மத்தேயு நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கிறோம், இயேசுனுடைய அந்த 3 சோதனைகளை குறிப்பிடுகிறார்கள். இதற்கான விளக்கம் என்ன ஃபாதர்? இயேசு இந்த 3 சோதனைகளை எதிர்கொண்டார், அதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன, அதனுடைய விளக்கங்கள்? முதலாவது வாசகம் எங்களுக்கு எதிலிருந்து எடுக்கப்படுகின்றது என்றால் அந்த தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்படுகின்றது. என்ன அந்த தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்பட்டதில் என்ன எங்களுக்கு ஊர்ஜிதம் செய்யப்படுகின்றது என்றால், மனிதன் இறைவனுடைய கட்டளையை மீறியதின் காரணமாக அவன் அந்த இடத்திலிருந்து அகற்றப்படுகின்றான். அவனுடைய வாழ்க்கையிலே பல சோதனைகள் உருவாகுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அந்த மனிதன் எப்பொழுதுமே இறைவனோடு சங்கமமாகி இறைவன் காட்டிய வழியை கடைபிடித்திருந்தால் அவனுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை அமைந்திருக்கும். அவன் தவறியதன் காரணமாகத்தான் அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டது என்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. அதுதான் அந்த பழைய ஆதாம், அதாவது இறைவனால் படைக்கப்பட்ட ஆதாமுடைய வாழ்க்கையின் சுருக்கமான கதை. அவன் இறைவனுடைய கட்டளையை மீறியதன் காரணமாக பல துன்ப வருத்தங்களுக்கு உட்படுத்தப்படுகின்றான். ஆனால் இன்றைய 3வது வாசகத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை புனித மத்தேயு ஒரு புதிய ஆதாமாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். விசேட விதமாக இந்த மத்தேயு தன்னுடைய நூலை எப்பொழுது எழுதுகின்றார் என்றால் ஏறக்குறைய கிறிஸ்துவுக்கு பிற்பாடு 50க்கும் 80க்கும் இடையில் எழுதிய நூலாக நாங்கள் கணிக்கின்றோம். யாருக்கு இதை எழுதுகின்றார் என்றால், யூதர்கள் கிறிஸ்துவர்களாக வந்த பொழுது அந்த குழுவினருக்குத்தான். எல்லா யூதர்களும் கிறிஸ்துவர்களாக வரவில்லை, ஆனால் குறிப்பிடப்பட்ட ஒரு தொகையினர் வந்தார்கள். அவர்களுக்குத்தான் இந்த நூலை அவர் எழுதுகின்றார். அதாவது எவ்வாறு கிறிஸ்து இறைவனுக்கு கீழ்ப்படிவுள்ள ஒரு மகனாக விளங்கினார் என்றால், அந்த கீழ்ப்படிவின் மூலமாக அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே பல நன்மைகளை பெறக்கூடியதாக இருந்ததென்றால், அதே போன்று நாமும் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது, இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ பழகி கொள்ளும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலும் பல நன்மைகளை நாங்கள் பெறலாம். ஆனபடியால் தான் இங்கு அவரை ஒரு புதிய ஆதாமாக அந்த 3வது நூலிலே காட்டப்படுகின்றது. 1வது நூலிலே அந்த பழைய ஆதாம் இறைவனுக்கு கீழ்ப்படியவில்லை, ஆகவே பல நிலைகளுக்கு அவர் உட்படுத்தப்பட்டார். ஆனால் 2வது ஆதாமாகிய இயேசு எப்பொழுதுமே இறைவனோடு சம்பந்தமாகி இறைவனோடு தொடர்பு கொண்டு இறைவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படைந்து நல்ல ஒரு பக்குவமான வாழ்க்கை வாழ்ந்ததின் காரணமாக அவர் மேலும் மேலும் ஆசீர்வதிக்கப்பட்டு தன்னுடைய பணியை முடித்துக்கொண்டு உயிர்த்தெழும் சக்தியையும் அவர் பெறுபவராக இருக்கின்றார். ஆகவே இதற்கு உறுதுணையாக இருந்தது என்னவென்றால், அவர் இறைவன் மட்டில் கொண்டிருந்த நம்பிக்கையும் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழும் தன்மையும். எனவே இந்த 1ஆம் வாசகமும் 3ஆம் வாசகமும் ஆதாமோடு சம்பந்தப்பட்ட வாசகங்களாக விளங்குகின்றன. எனவே தான் நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த ஞாயிறிலே நாங்கள் எங்களுடைய கருப்பொருள் சிந்தனையாக
புதிய ஆதாமாகிய இயேசு என்ற பொருளை பற்றி சிந்திக்கலாம் என்று. ஆம் ஃபாதர், நீங்கள் சொன்னீங்க புதிய ஆதாமாக இயேசுவை காட்டுகிறார்கள் என்று. எங்களுடைய 2ஆம் வாசகத்திலே தூய பவுல் அடிகளார் கூட இதை வலியுறுத்தி சொல்கிறார். இன்றைய 2ஆம் வாசகத்திலே பவுல் அடிகளார் ரோமியருக்கு எழுதிய திருமடலிலே சொல்லப்படுகின்ற இந்த புதிய ஆதாமாக காட்டுகிறார். அதை பற்றியான ஒரு விளக்கத்தை சொல்லுங்கள். அதே தான் இன்றைக்கும் இதில் நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்றால், அந்த ரோமியர்களுக்கு புனித பவுலானவர் கூறும் ஒரு அறிவுரையாக அது அமைந்திருக்கின்றது. அதாவது எவ்வாறு இயேசு புதிய ஆதாமாக கணிக்கப்படுவதற்கு அவருடைய கீழ்ப்படிவு விளங்கியதோ அதே போன்று நாம் எல்லோரும் இந்த புதிய ஆதாமை பின்பற்றும் கிறிஸ்தவ மக்களாக வாழ வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற செய்தியை எடுத்து சொல்லுகின்றார். ஆகவே நீங்கள் உங்கள் மத்தியிலே தலைக்கணம் கொண்டவர்களாக வாழக்கூடாது, அல்லது உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், உங்களுடைய சொந்த காலிலே நிற்க முடியும் என்று நீங்கள் எண்ணிவிடக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவனுடைய ஆசையும் அருளும் அவசியம். அதனை நீங்கள் பெற்று வாழும் பொழுது நிச்சயமாக கிறிஸ்துவுக்கு வந்த பிள்ளைகளாக, புதிய ஆதாமினுடைய பிள்ளைகளாக வாழ முடியும். அந்த நிலை எமது மத்தியிலே உருவாக வேண்டும் என்பதைத்தான் இந்த பவுலானவர் தான் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தின் வழியாக எடுத்து சொல்லுகின்றார். கடைசியாக ஃபாதர், நாங்கள் ஆரம்பத்திலேயே சொன்னோம் தவக்காலத்திலே ஆலடி வைக்கிறோம். இந்த தவக்காலத்தில் இப்போ நாங்கள் பரபரப்பான ஒரு சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு அது குறித்த அந்த காலங்கள் குறித்த அதை குறித்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு, அதுக்காக நாங்கள் அதை பற்றி சிந்திப்பதற்கு எங்களுக்கு நேரம் கிடைப்பதில்லை. ஆனால் உண்மையிலே திருச்சபை எங்களுக்கு பல்வேறு காலங்களை கொடுத்து எங்களை வழிநடத்தி எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வை அமைத்து கொண்டு போகின்றது. இங்கே இந்த தவக்காலத்திலே நாங்கள் என்ன மாதிரியான ஆயத்தங்களை எங்களுக்குள்ளே நாங்கள் செய்யலாம் ஃபாதர்? இதுதான் இந்த கத்தோலிக்க திரு அவையிலே இருக்கும் ஒரு சிறந்த பக்குவம். ஏனென்றால் எனக்கு எத்தனையோ வேளைகளில் சில பதித மதத்தவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், ஃபாதர் உங்களுடைய சர்ச்சில் காலத்துக்கு காலம் மாறுபட்ட கொண்டாட்டங்கள், விழாக்கள் அல்லது வழிபாடுகள் நடக்கின்றது, மிகவும் ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கின்றது. ஏதோ ஒரு சேஞ்ச் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்றது. கார்டினல் நியூமன் என்பவர் சொல்லுகின்றார் என்னவென்றால், லைஃப் இஸ் டு சேஞ்ச் இஸ் டு லிவ் என்று. அதாவது வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படும் பொழுது எங்களுக்கு ஒரு புது தெம்பு ஏற்படுகின்றது, புது பொலிவு எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்றது. அதே போன்று இந்த தவக்காலம் என்று சொல்லும் பொழுது அது வருடத்திற்கு ஒரு முறை எங்களுக்கு கொடுக்கப்படும் காலமாக இருக்கின்றது. ஆகவே அந்த காலத்தை நாங்கள் தகுந்த விதமாக கணிக்க வேண்டும், அதனை பாவிக்க வேண்டும், உபயோகிக்க வேண்டும் என்று திருச்சபை எங்களுக்கு அடுத்தடுத்து ஒவ்வொரு வருடமும் ஞாபகப்படுத்துகின்றது. ஆகவே தவக்காலத்தை நாங்கள் தட்டிவிடக்கூடாது, ஏதோ ஒவ்வொரு வருடமும் மறையும் காலம் என்று நாங்கள் எண்ணிவிடக்கூடாது. மாறாக கிறிஸ்துவனுடைய அருளையும் ஆசையையும் தொகையாக பெற்று எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு கொஞ்சம் என்றாலும் நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இறைவனுடைய ஆசையும் அருளும் எங்களுக்கு கிட்டும். பொதுவாக திரு அவை என்ன சொல்லுகின்றது, அந்த காலத்தில் விசேட விதமாக நாங்கள் செய்யக்கூடிய ஒரு பணிதான் என்ன, பக்குவம்தான் என்ன, நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து எங்களுடைய வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்து இறைவனிடமிருந்து நாங்கள் எந்தெந்த விதமாக எல்லாம் கடந்து சென்றிருக்கின்றோமோ அந்த நிலையை இருந்து பிரிந்து நாம் இறைவனோடும் அயலவர்களோடும் நம்மோடும் சம்பந்தப்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையை நல்ல விதமாக கழிக்க முற்பட வேண்டும். அதுதான் இந்த தவக்காலத்தில் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கிய பணி என்று எண்ணிக்கொள்ள வேண்டும். ஆம், நாங்கள் தவக்காலத்தின் வாசகங்கள் பற்றி இன்றைய நாளிலே நாங்கள் கலந்துரையாடினோம். அதற்கான விளக்கங்களையும் அருத்தந்தை அவர்கள் எங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருந்தார். இறை வார்த்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் இது பிரயோசனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இன்னும் ஒரு இறை வார்த்தை நிகழ்ச்சியிலே உங்களை நாங்கள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இன்றைய நாளிலே எங்களுக்கு இந்த இறை வார்த்தையை பற்றியான விளக்கங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்ட அருத்தந்தை அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். நன்றி ஃபாதர். நன்றி. அதேபோல் இன்றைய நாளிலே இந்த நிகழ்ச்சியூடாக இணைந்து கொண்டு இறை வார்த்தையை விளக்கங்களை அறிந்து கொண்டு இறை வார்த்தையை தியானித்த உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.